போராட்டங்கள் ஏராளமான போராட்டங்கள் ஆகவே மறுக்கிறோம் என்றால் முறையாக அல்லது நீங்கள் சொன்னீங்க எந்த விதமான தகவலும் எங்களுக்கு தெரிவிக்காமல் சாலையிலே மேடை அமைப்பவர்களை நீங்கள் கைது செய்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதால் தான் தற்போது இங்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் மறியல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். போராட்ட களத்திற்கு திமுகவா செல்லவில்லை, இந்த அரசுதான் போராட்ட களத்திற்கு எங்களை தள்ளி எடுக்கின்றது. திமுக எப்போதும் போராடும்போது மக்கள் பிரச்சனை மக்கள் பாதிப்படாமல் இருக்கும். ஆனால் இன்னைக்கு சாலை மறியல்னால ஒரு மணி நேரத்துக்கு மேலே இந்த ரோட்டில் மக்கள் இதுவும் மக்களுக்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். சாலைகளே 41 உயிர்கள் பலியானதை விட தமிழ்நாட்டினுடைய மனித வளம் காக்க, தமிழ்நாட்டிலே போதை கலாச்சாரம் ஒழிக்கப்பட, தமிழகத்திலே இருக்கின்ற அமைச்சரவையிலே இருக்கின்ற ஒரு அமைச்சரே போதை பழக்கத்திற்கு ஆளாகின்றார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மாரத்தான் ஓடியதில் என்ன பலன்? தன்னுடைய அமைச்சரவையிலே இருக்கின்ற போதை ஆசாமிகளுக்கு அறிவுரை சொல்ல இயலாத முதல்வர் போதை ஒழிப்பிற்காக ஓட்டப்பந்தயம் நடத்தி என்ன பலன்? அதற்காகத்தான் மக்களுடைய விழிப்புணர்வுக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். இதுவும் மக்களுக்கு தொந்தரவு செய்வதற்காக அல்ல. நாங்கள் கேட்ட இடத்தில் முறையாக அனுமதித்திருந்தால், அங்கே கூட இது போல அனுமதித்திருந்தால் ஒரு கோஷம் போட்டு கலைந்து சென்றிருப்போம். தடுக்கின்ற பொழுதுதான் காட்டாற்றுகள் திராவிட முன்னேற்ற கழகம் பல தடைகளை குறைந்து வருகின்ற இயக்கம். இது நீரோடு தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அச்சுறுத்தலால், மிரட்டல்களால் அணிபடையை வைக்க முடியாது என்பதற்கு இது ஒரு ட்ரெய்லராக இன்றைக்கு காட்டியிருக்கிறது. நிச்சயமாக அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும். அது ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். அவர் கொத்தியில் உபயோகப்படுத்தியிருக்கிறார் என்று ஆய்வறிக்கை கேட்க வேண்டும். இந்த பாடம் தமிழகத்திலே இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் ஒரு பாடமாக அமையும் என்பதால் தான் இதை வற்புறுத்துகிறோம். வாங்க